ஹாய் கைஸ், உங்களுக்கு தெரியுமா நருட்டோ அனிமேலே நருட்டோ கேரக்டர்ஸ்க்குனா ஸ்பெஷல் பவர் இருக்கும். அந்த ஸ்பெஷல் பவர் எந்த ஸ்பெஷல் பவர் பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் சொல்கிறேன். நம்பர் 5 எந்த பவர்னா டெய்ல் தி பீஸ்ட் பால் தான். அந்த ஒரு டெய்ல் தி பீஸ்ட் பால் வந்து ஒரு டெய்ல் தி பீஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். அந்த டெய்ல் தி பீஸ்ட் அந்த பால் எப்படிமா க்ரியேட் பண்ணோம்? பாசிட்டிவ் பிளாக் சக்கராவும் நெகட்டிவ் ஒயிட் சக்கராவும் சேர்ந்து தான் மாங்காவில் க்ரியேட் பண்ணோம். அது அந்த கலர் என்னம்மா காட்டுவாங்க மாங்காவில்? கம்ப்ளீட்டாக ஒரு பால் வந்து ஒரு பிளாக் கலராக காட்டுவாங்க மாங்காவில். அதில் அனிமல் எடுத்துக்கிட்டால் அதை வந்து பாசிட்டிவ் ப்ளூ சக்கரா எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் ரெட் சக்கரா எடுத்துக்கிட்டு ஒரு பாலாக காட்டி பர்பிள் கலர் பாலாக காட்டும் ஒரு டெய்ல் தி பீஸ்ட் பாலை. சில சமயத்தில் ரெட் சக்கரம் சேர்த்து வேறு கலரில் கூட காட்டும். அதான் டெய்ல் தி பீஸ்ட் பால். ஆனால் அது ரொம்ப பவர்ஃபுல். நம்பர் 4 எந்த பவர்னா அமத்ராசு தான். அமத்ராசு எப்படி வரும்னா ஒரு மங்கெக்கு ஷேரிங்கன் அவேக்கன் பண்ணக்கப்புறம் ஒரு நெஞ்சுட்சு வழியாக தான் அந்த அமத்ராசு அவேக்கன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அமத்ராசு வச்சு ஒரு இடத்த டார்கெட் பண்ணிட்டா போதும். அவங்க வந்து அந்த யூசர் வந்து ஒரு பிளாக் கலர் ஃபயர் மாதிரி அமத்ராசு வச்சு அந்த இடத்த பிளாக் கலர் ஃபயராக ஆக்கி விட்ருவாங்க. அந்த பிளாக் கலர் ஃபயர் வந்து அணையவே அணையாது. ஒரு 7 நாளைக்கு 7 நைட்டு ஆனாக்கப்புறம் தான் அதுவே தானாக அந்த யூசரால் தான் அணையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 அமத்ராசு சேர்ந்தால் ஒரு சுசானாவே க்ரியேட் பண்ணலாம். ஒரு சுசான் எப்படி உருவாகுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஒரு அமத்ராசு அவ்வளோ பவர். அந்த அமத்ராசு யாரோட ஸ்பெஷல் பவர்னா இசுனாஜி ஒரு ஸ்பெஷல் பவர் தான். அவன் ஒரு நெஞ்சுட்சு பயன்படுத்தி தான் அந்த ஒரு அமத்ராசுவை க்ரியேட் பண்ணியிருப்பான். அது அப்படியே ஒருத்தன் கற்று அப்படியே உச்சே கிளான்ஸ் ஃபுல்லாக அவள் பரவிடுச்சு. நம்பர் 3 எந்த பவர்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு தான். ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு என்னடா பவர்? அதனால் க்ளோன் தானே க்ரியேட் பண்ணி கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நருட்டோ அந்த டெய்ல் தி பீஸ்ட்டு 4 டெய்ல் பீஸ்ட்டாக மாறிட்டான்னா அவன் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு மட்டும் க்ரியேட் பண்ணிட்டா போதும். அவன் ஒரு 1000 ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு க்ரியேட் பண்ணால் ஒரு மாதரா உச்சியாகவே எதிர்க்கலாம். அந்த வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. அந்த 1 டெய்ல் தி பீஸ்ட்டே சமாளிக்க முடியாது. இதில் 1000 டெய்ல் தி பீஸ்ட் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அதனால தான் ஷேடோ க்ளோன் ஜூஸ் பவர்ஃபுல். ஏன் அந்த உராச்சிமார் ஃபைட்டில் அவன் ஷேடோ க்ளோன் ஜூஸ் க்ரியேட் பண்ணான்னா, ஏன்னா 4th கிரேட் நிஞ்சா வாரில் உராச்சிமார் தான் ஹொக்காகேஸ்னால் ரிவே பண்ணி விட்டுருப்பான். அதனால தான். நம்பர் 2 எந்த பவர்னா ரசிங்கன் தான். ரசிங்கன் யார் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கே தெரியும், மினாட்டோ நமிகாசே தான். அந்த மினாட்டோ நமிகாசே வந்து அந்த ரசிங்கன் பாதியில் க்ரியேட் பண்ணியிருப்பான். அதுவே நம்ம நருட்டோ ஷிப்ரனில் நருட்டோலாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு பார்த்துருப்போம். அந்த பாதி க்ரியேட் பண்ணதே எவ்வளோ பவர்ஃபுல்னா, அப்போ நம்ம பொருட்டோ க்ரியேட் பண்ண அந்த பெரிய ரசிங்கன் பால் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ரசிங்கன் நம்பர் 2ல் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நருட்டோ பொருட்டோவும் சேர்ந்து தான் அந்த ரசிங்கன் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ரசிங்கன் நம்பர் 2ல் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குராமா சக்கரா வச்சுட்டு அந்த ரசிங்கன் க்ரியேட் பண்ணால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நம்மளுக்கே பார்த்துருக்கோம். அந்த ஒரு 2 கல் அந்த பேர்த்திக்கிட்டு போயிடுவான் அந்த அடித்தவன். நம்பர் 1 என்ன பவர்னா பேரியன் மோட்ரான். பேரியன் மோடியாக க்ரியேட் பண்ணான்னா நருட்டோ உசுமாக்கி தான். அதாவது பேரியன் மோடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நம்ம அந்த ஃபைட்லேயே பார்த்துருப்போம். பேட்டில் ஃபீல்ட்லேயே இஷ்கி விசஸ் நருட்டோலே பார்த்துருப்போம். அதாவது இஷ்கி நருட்டோ சாஸ்கே 2 பேர் சேர்ந்து அந்த இஷ்கி இதே எதிர்ப்பாங்க. சாஸ்கேவும் நருட்டோ சேர்ந்து தான். ஆனால் 2 பேராலும் முடியாது. கடைசியாக நருட்டோ வந்து பேரியன் மோடு போனக்கப்புறம் தான் அந்த இஷ்கியே தோக்கரிச்சிருப்பான். அதனால தான் பேரியன் மோடு அவ்வளோ பவர்ஃபுல். அதான் நம்பர் 1ல் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பேரியன் மோடு வச்சு ரசிங்கன் க்ரியேட் பண்ணலாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நம்மளே பார்ப்போம்.